தினம்தோறும் நம்ம ஃபுட்ல சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள். ஸோ எக்ஸஸா இருக்கக்கூடிய பாடி ஹீட், ஸோ உணவு முறை, உடலோட உஷ்ணத்தன்மை இது எல்லாமே நமக்கு நரைமுடி பிரச்சனைய உண்டாக்குது. சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். வயசானவங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கலாம். வயசானா தானே நரைமுடி வரும் அப்படின்னு நம்ம நெனைச்சிட்டு இருக்கோம். அப்போ இளம் வயதில இருக்கிறவங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் சொல்றோம் இல்லைங்களா? இது ஏற்பட காரணம். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா, அன்ஹெல்தி டயட் நெறைய குடுத்துட்ருப்போம். ஸோ எக்ஸஸா நம்ம சால்ட் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட். எவ்வளவுக்கு எவ்வளோ உப்புத்தன்மை உள்ள போகுதோ, அந்த அளவுக்கு நரைமுடி மட்டும் இல்ல, சருமத்தில வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு எக்கச்சக்கமான பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸ்கின்ல எக்ஸிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன். அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அர்டிகேரியா. ஸோ பெரும்பாலும் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட சிகிச்சைக்காக வரக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்கின்னுக்கு ஸ்பெஷலா பார்த்தோம்னா, உடல் முழுவதும் அரிப்பு. ஸோ பாடி ஃபுல்லா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி அதிகமான கருமை நிற திட்டுக்கள் உடல்ல இருக்கிறதுக்கு, அடிக்கடி அரிப்பு, எக்ஸிமா, ஸோ தலைமுடி அப்படியே நமக்கு உதிர்தலோ, இல்ல நரைமுடி வர்றதுக்கோ காரணமா இருக்கு.